ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே அகாடமிக்ஸ்ல. எஸ்ஏ எக்ஸாமுக்கான ஒரு விறுவிறுப்பான ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் நடந்துட்டு இருக்கு. ஐபிஎல்ல இருக்க விறுவிறுப்பை விட எஸ்ஏ எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமான விறுவிறுப்பு தேவைப்படுது. ஏன்னா விறுவிறுப்பா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்ஏ எக்ஸாம் நோக்கி ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க வைத்தனமா. ஓகே, ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் அடுத்த எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளே ஆஃப் பேட்ச் அப்படின்னு ஒரு பேட்ச் போட்டிருக்கோம். அது என்ன சார் பிளே ஆஃப் பேட்ச் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் ஐபிஎல்லே நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் லீக் மேட்சஸ் நடக்கும். லீக்லாம் வின் பண்ணி டாப் 4ல இருக்கும் பிளே ஆஃப். பிளே ஆஃப் அப்படிங்கிறத ஃபைனலை தீர்மானிக்கும். ஃபைனலில் போய் விளையாடுறது அதெல்லாம் வந்து பிளே ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்னதான் ப்ரிப்பேர் பண்ணாலும் நமக்கு ஃபுல் டெஸ்ட் அப்படின்ற ஒரு டெஸ்ட் வந்து தேவைப்படும். கரெக்டா? அந்த ஃபுல் டெஸ்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் போட்டுருக்கோம் எஸ்ஏ எக்ஸாம்காக. அதனால தான் அதுக்கு பேர் பிளே ஆஃப் பேட்ச். ஓகேவா? பிளே ஆஃப் பேட்ச். ஸோ அதுக்கான ஃபீஸ் சேம் டைம் என்ன டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது, என்ன மாதிரி இருக்க ஒரு டெஸ்ட் எல்லாமே நான் சொல்றேன். வீடியோ கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பாருங்க. ஓகே, எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணி வச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ 25 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அதில் மொத்தம் நம்ம ஃபுல் டெஸ்ட் தரோம் பிளே ஆஃப் பேட்ச்ல. எத்தனை டெஸ்ட்னா 25 டெஸ்ட். ஓகேவா? ஸோ 25 டெஸ்ட், ஒரு டெஸ்ட்லயுமே 140 கொஸ்டின்ஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருக்கும். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்போ 25 டெஸ்ட் 140 கொஸ்டின். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்க போது. ஸோ இது மொத்தமா எவ்வளவு கொஸ்டின் வரும் அப்படின்னு பாருங்க. நீங்களே பாருங்க, ஒரு டெஸ்ட்டுக்கு 140 கொஸ்டின். அப்ப 25 டெஸ்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3500 கொஸ்டின் கவர் ஆகும். ஓகேவா? 3500 கொஸ்டின் இதுல கவர் ஆகும். இதுல வந்து நீங்க நியூவா இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி நம்ம அகாடமில அப்படின்னா ஃபீஸ் வந்து 4 ஆல்ரெடி நீங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் 2. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆர்டிஎஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் ஒன்று போட்டிருக்கோம். ஓகேவா? அதுக்கான ஃபீஸ் கூட 699 வச்சு போட்டுட்டு இருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க இதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ஃபீஸ் 2. இதுவரைக்கும் நீங்க நம்ம அகாடமில ஜாயின் பண்ணதே கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா அப்படின்னா 4. எனக்கு தெரிஞ்ச 4 ஃபீஸே ரொம்ப கம்மி தான். ஏன்னா 25 டெஸ்ட் தரும். டெஸ்ட் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகும்? ஏப்ரல் 15 ஃபுல் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா நிறைய பேர் கேட்கறாங்க, சார் நாங்க ஆல்ரெடி எல்லாமே படிச்சிட்டோம், நான் போன எஸ்ஐ எல்லாமே கூட ஒரு மார்க் 2 மார்க் விட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு இந்த ஷெட்யூல் வைஸ் டெஸ்ட்லாம் வேணாம், எனக்கு ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வேணும் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ இந்த ஃபுல் டெஸ்ட் யாருக்கும் தேவைப்படுதோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க. நியூ ஸ்டூடெண்ட் தான் 4 தான், ஓல்ட் ஸ்டூடெண்ட் தான் 2 தான். இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு, நீங்க நம்மளோட வேற பேட்ச்ல என்ன இப்ப எஸ்ஐக்கு பிசிக்கே போயிட்டு இருக்கிற பேட்ச் அதுல சேர்ந்துக்கிட்டு அதுல ஜாயின் பண்ணிட்டு நீங்க இதை 2 நீங்க எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? நான் சொல்றது புரியுதுங்களா? உங்களுக்கு இந்த பேட்ச் மட்டும் வேணும்னா தான் 4. நீங்க வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு நெக்ஸ்ட் இந்த பேட்ச் வந்தீங்கன்னா 2 தான் ஃபீஸ். ஏப்ரல் 15 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வேற என்னென்ன பேட்சஸ் சார் இப்போ அவைலபிள் இருக்கு அப்படின்னா இது உங்களுக்கு தெரியும். ஸோ பிசி எஸ்ஐ எல்லாத்துக்குமே ஆன்லைன் டெஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ ஆன்லைன் டெஸ்ட் பிசிக்கு ஏப்ரல் 10 ஸ்டார்ட் பண்றோம். பிசிக்கு மட்டும் நீங்க டெஸ்ட் பேட்ச் வந்தீங்கன்னா 2 ஃபீஸ். எஸ்ஐக்கு இப்போ தான் ஏப்ரல் 6 ஒரு நியூ பேட்ச் ஆரம்பிச்சோம் டெஸ்ட் பேட்ச். நீங்க எஸ்ஐக்கு ஜாயின் பண்ணா 6 ஃபீஸ். ஆனா நீங்க எஸ்ஐ ஜாயின் பண்ணாலே பிசி டெஸ்ட் ஃப்ரீயா வரும். ஏன்னா இந்த 6 பேக்கேஜ்ல உங்களுக்கு என்ன தரும் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் பேட்ச் தரும். அது வந்து எஸ்ஐ டெஸ்ட். நெக்ஸ்ட் புக் வைஸ் டெஸ்ட் தரும். நிறைய பேர் சிலபஸ் வைஸ் கேட்குறீங்க, புக் வைஸ் கேட்குறீங்க. அப்ப இந்த பேக்கேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல 2 டெஸ்ட் பேட்ச் தரும். ஓகேவா? ஏன்னா இதுல சிலபஸ் வைஸும் கவர் ஆகும், புக் வைஸும் உங்களுக்கு வரும். புக் வைஸ் டெஸ்ட்னா பிசி டெஸ்ட். அதான் இது. ரெண்டு சேர்த்து இதுல கொடுத்துருவோம். சேம் டைம் அந்த எஸ்ஐ டெஸ்ட்ல இருக்கக்கூடிய சைக்காலஜி டிஸ்கஷன் ரெக்கார்ட் வீடியோ கொடுத்துருவோம். பிசி டெஸ்ட்ல இருக்கக்கூடிய சைக்காலஜி டிஸ்கஷன் ரெக்கார்ட் வீடியோ கொடுத்துரும். நம்ம கொடுக்க போற டிஸ்கஷன் கிளாஸ் எல்லாமே ரெக்கார்ட் வீடியோஸ் தான். சரிங்க, எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ பாத்துக்கலாம். கொடுக்குற டெஸ்ட் எல்லாமே பிடிஎஃப் தான். ஓகேவா? இது இல்லாம இந்த 6 பேக்கேஜ்ல சைக்காலஜிக்கான ஃபுல் கோர்ஸ் ஃப்ரீயா வந்துடும். சைக்காலஜி ஒரு டாபிக் அதுக்கான கிளாஸ், அதுக்கான டெஸ்ட், அதுக்கான டிஸ்கஷன் சொல்லிட்டு அந்த பேக்கேஜ் தனியா இருக்கும். அதுவும் இதுல உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். சேர்த்து 6 தான் ஃபீஸ். பிசி டெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மொத்தம் 35 டெஸ்ட் தரும். ஒரு டெஸ்ட்டுமே 70 கேள்விகள், 2500 மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். ஓகேவா? சோ கொஸ்டின் வந்து பிசி தமிழ்ல மட்டும் தான் இருக்கும். புக் வைஸ் சீரிஸ். இதே எஸ்ஐ எடுத்தீங்கன்னா மொத்தம் 50 டெஸ்ட், ஒரு டெஸ்ட் 140 கேள்விகள், 7000 மேற்பட்ட கேள்விகள் கவர் ஆகும். சோ எஸ்ஐ டெஸ்ட் வந்து சிலபஸ் வைஸ் இருக்கும். அந்த டெஸ்ட் பைலிங்குவல். டெஸ்ட் எல்லாமே பிடிஎஃப் தான். கொஸ்டின் ஒரு பிடிஎஃப், ஆன்சர் பிடிஎஃப் வந்துடும். ஓகேவா? இதே இந்த டெஸ்ட் ஆஃப்லைன்ல எடுத்தீங்கன்னா பிசிக்கு 199, எஸ்ஐக்கு 2500, ரெண்டு சேர்த்துனா 399. ஆஃப்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின் பின்னோட் இருக்கு தோயமாரோட. as well as உங்களுக்கு இந்த ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீயா வந்துடும். ஆஃப்லைன் ஜாயின் பண்ணீங்கன்னா அதோட கன்சர்ன் ஆன்லைன் உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும். ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணா ஃபீஸ் 1500 தான். இந்த 1500 ரூபாயில இந்த 699 பேக்கேஜ் ஃப்ரீயா வந்துடும். இந்த 699 பிடிஎஃப் மெட்டீரியலும் உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும். இது இல்லாம ஃபுல் சிலபஸ் உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்து கொடுத்துருவோம். கிளாஸ் எல்லாமே ரெக்கார்ட் வீடியோஸ் தான். கிளாஸ், டெஸ்ட் பேட்ச், பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து 1500 தான் ஃபீஸ். இந்த மெட்டீரியல் என்ன சொல்றீங்கன்னா ஜிஎஸ் தான் கொடுக்கணும். பிடிஎஃப் வாங்கினா 699, புக் வாங்கினா 999. மெட்டீரியல் பொறுத்தவரை தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே அவைலபிள். நீங்க எதுவும் வாங்கிக்கலாம். இப்போ என்னன்னா இந்த பேட்சஸ்ல சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா ஓகேவா, உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் 299 தான் ஃபீஸ். அந்த பேக்கேஜ்ல எல்லாம் நீங்க சேர்ந்துருந்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு 299 தான். இப்போ கூட உங்க பிரச்சனை இல்லை, நீங்க அதை ஜாயின் பண்ணிக்கிட்டு இதை வந்து 299 நீங்க எடுத்துக்கோங்க.
ஓகே 25 ஃபுல் டெஸ்ட். சேம் டைம் இந்த ஃபுல் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இப்பயே சொல்லிடுறேன், கொஸ்டின் ஃபுல்லா தமிழ்ல மட்டும் தான் இருக்கும். ஓகே, கொஸ்டின் ஃபுல்லா தமிழ்ல மட்டும் தான் தரும், பாத்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க கேட்கலாம் சார் என்ன சார் பண்ணிட்டு, நம்ம எஸ்ஐ டெஸ்ட் தனியா தரும் 50 டெஸ்ட், அதுல ஒரு கொஸ்டின் தமிழ்ல இருக்கு இங்கிலீஷ்ல இருக்கு. ஓகேவா, நீங்க அதை எடுத்துக்கிட்டு இதே நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இதான் விஷயம். நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு 4 ஓல்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு 2 தான் ஃபீஸ். ஜாயின் பண்ணணும்னு வச்சீங்கன்னா 7708 972 இந்த மாதிரி கார்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியப்படுத்துங்க. விறுவிறுப்பான ஆட்டம் போயிட்டு இருக்கு. ஸோ அதோட விறுவிறுப்பு மேலும் கூட்டுவோம். எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. பிளே ஆஃப் பேட்ச்ல ஜாயின் பண்ணி கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.